ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீட்டில் நம்ம இப்போ இருக்கிற இடம் குண்டடம் மாட்டு சந்தைங்க. குண்டடம் மாட்டு சந்தையில் நம்ம இன்ன வரைக்கும் வந்து லைவ் போட்டிருந்தோம். லைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கிட்ட அப்படியே கட் ஆயிடுச்சு. நான் மைக்கு தெரியாதனமும் எடுத்ததுனால திரும்ப நான் பேசி போட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க, எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இன்றைக்கி குண்டடம் மாட்டு சந்தையில் எவ்வளோ மாடுகள் வந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை, ஒரு செவலை, அது போக இன்னொரு மயில, ஒரு காரி ஒன்று இருக்குதுங்க. ஆக மொத்தம் ஒரு 4 நாட்டு கன்றுகள் வந்து இங்கே முன்னாடியே கட்டி போட்டிருக்காங்க. அந்த கட்டி போட்டிருக்கிற மாடுகளில் 3 பார்த்திங்கன்னா கிடாரி, 1 மட்டும் காளை. அந்த படுத்திருக்கிற செவலையும் பார்த்திங்கன்னா கிடாரி தான். இங்கே நிற்கிற இந்த ஒரு மயிலை மட்டும்தான் வந்து காளைக்கண்ணு. இது 3 கிடாரி கன்றுகள். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாங்கி கட்டியிருக்காங்க. ஸோ இது விற்பனைக்கு கிடையாது. வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். இங்க ஒரு சின்ன மாடுங்க, ஹெச்எஃப் வளர்ப்பு மாடு, நல்லாவே இருக்கு. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு கண்ணு மாடு. இதோட கண்ணுங்களாண்ணா? அது ஓகேங்கண்ணா. குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன மாடுங்க. பொங்கல்லாம் கொண்டாடிட்டு வந்திருக்குது. நான் இது வேலை என்னங்கண்ணா சொல்லுது? 35 ரூபா சொல்லுச்சு. 35ங்க. ஓகேங்கண்ணா. இங்கே தான் பூந்து போகணுமாண்ணா? ஓகேங்கண்ணா. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? அது கண்ணு 2ஆம் ஈத்து கண்ணு, கெடாரி கண்ணுங்க. ஓகே. கறவையில் எவ்வளோண்ணா கொடுத்துட்டு? கறவை ஒரு 3-3.5 வரும். 3-3.5 வரும். ஓகேங்க. கறவை பார்த்தீங்கன்னா 3-3.5 கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த சிந்து மாடு, கண்ணு கெடாரி கண்ணு. ஓகேங்கண்ணா. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? 35 ரூபா சொல்லுது. 35 ரூபாய். நம்ம வியாபாரியாங்கண்ணா? ஆமாங்க. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? உடுமலைப்பேட்டை பக்கமா இருக்கு. உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல ரெட்டிபாளையம்ங்கிற ஒரு கிராமத்துல. ஆஹா. எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க? நானு குண்டடம் வருவேன், பொள்ளாச்சி, மணப்பாறை, ஓகேங்க, முத்துநாயக்கம்பட்டி, ஈரோடு, எல்லா சந்தைக்கும். இந்த சந்தைக்கு வார எல்லா சந்தைக்குமே போயிருவீங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? மாரிமுத்து. மந்திரி என்கிற மாரிமுத்து. மந்திரி என்கிற மாரிமுத்து. ஓகேங்கண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்கண்ணா. 63 சரிங்க, 69 64 36 27. ஓகேங்க. இதுதான் கான்டாக்ட் நம்பர். ஆமாங்க. ஒருவேளை இந்த மாடு வேணும் அப்படின்னாலும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒருவேளை இங்கே சேல்ஸ் ஆயிடுச்சுனாலும் வேறு மாடுகள் வேணும்னாலும் மாடு இன்னும் 2 இடம் இருக்குதுங்க. ஆஹா. நீங்கள் சிந்து மாடுகள் மட்டும்தான் வைப்பீங்களா எப்படிங்கண்ணா? சிந்து மாடு மட்டும். சிந்து மாடுகள் மட்டும்தான். ஓகேங்க, நன்றிங்கண்ணா. இந்த மாடு நம்ம ஆல்ரெடி லைவ்ல எடுத்துட்டோம். இங்கே ஒரு ஹெச்எஃப் சின்னசாமி என்ன கொண்டு வந்திருக்கக்கூடிய மாடுகள்ங்க. நாட்டு மாடுகள் தான். ஹெச்எஃப் செனையாட்டு இருக்கு. ஹெச்எஃப் என்ன ரேட்னா சொல்லுது? வியாபாரி அந்த பக்கம் இருக்காரா? வியாபாரி அந்த பக்கம் இருக்காராமா. நல்ல பெரிய மாடு. நேற்று 4-5 போட்டிருக்கு மாடு தெரியுது. இதெல்லாம் பாருங்க, வளர்ப்பு கன்றுகள். கையும் கொண்டு வந்திருக்கிறாரு. செவலை. நான் வளர்ப்பு மாடுங்களா? அது வெட்டு மாடுங்களா? மாடு நல்லா தான் இருக்கு, வெட்டுக்கு போகுங்கிறாரு. இங்க பாருங்க, காங்கிரீட். காங்கிரீட் மாடு வந்திருக்குதுங்க. காங்கிரீட் கிர்றா ஏதோ ஒன்று. நம்ம சின்னசாமி என்ன வாங்க போறாரு. குண்டடம் மாடு சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த அளவுக்கு மாடுகள் வந்திருக்குதுங்க. இதில் வளர்ப்பு மாடுகளும் இருக்கு, எல்லா மாடுகளுமே இதில் மிக்ஸ் ஆகிருக்குதுங்க.
கோதுமை பாயாசம். பாரம் பாயாசம்லாம் போட்டிருக்குன்னா பாரம் பாயாசம் கிடைக்குமா? தேங்காய் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே இதுலயே கிடைக்குமா? கோதுமை சுவையுள்ள தேங்காய் ஓ, எல்லாம் ஒரே இதுல மிக்ஸுங்களா? குழந்தைகள் முதல் ஓகேங்க. விலை 25ங்களா? அனைவரும் 20 ரூபாய். ஓ, இங்க 20 ரூபா தான். ஊட்டச்சத்து நிறைந்த பாயசம் இந்த ஓகே. கோதுமை வேற எங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க? தேங்காய் கோதுமை பாயசம் பொள்ளாச்சி ஆ, பொள்ளாச்சி சரிங்க. அப்புறம் அங்கே போத்தனூர் செட்டிவாடை ஒரு காய் சந்தை, ஓகே ஓகே. மொத்தம் 4 சந்தை. ஆஹா, நல்ல சுவையுள்ள ஓகேங்க. தேங்காய் 4 சந்தைக்கு நீங்க போயிட்டு வந்துடுவீங்க. நம்ம ஊருங்கண்ணா? குழந்தைகள் முதல் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சொந்த ஊர் தாராபுரம், ஆஹா, ஓகே ஓகே. தாராபுரத்துல இருந்து வருவீங்க. இப்போ கோயம்புத்தூர், ஓ, இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர் தான். போத்தனூர். ஓகே ஓகே. அப்ப நீங்க வர்றதா இருந்தா அங்கிருந்து தான் வருவீங்க. அங்கேருந்து ஓகே ஓகே. ஒரு நல்லது ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றிகள் கோடி. சுவையாகவும் கிடைக்கும். மாடுகள்லாம் இன்னுமே வந்த வண்ணமே இருக்குதுங்க. மணி பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆக போகுது. இன்னுமே மாடுகள் உள்ளே வந்துட்டு இருக்குது. ஒரு செவலை நாட்டு மாடு ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. நம்மளுதுங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நாட்டு மாடுகள் நம்ம எடுக்கவே இல்லை. நாட்டு மாடு உரிமையாளர்கள் இங்கே பெருசாக இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஃப் மாடுகளில் பூந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஹெச்எஃப் வளர்ப்பு மாடு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு, 4 மாடுகள் கொண்டு வந்திருக்கிறாரு. அது ஒவ்வொன்றும் விலையெல்லாம் என்னன்னா? இது 37, சரிங்க. இது 38, ஓகே. 40, இது 17. 17 லாஸ்ட்டாக இருக்காரு. ஓகே. இது ஒவ்வொன்றும் எப்படிங்கண்ணா? மாடுலாம் கறவை வர அளவுக்கு வந்து கறவை கிடையாது, இது வளர்ப்பு. ஓகே. ஆந்திராவிலிருந்து வந்தது. ஆந்திராவிலேருந்து இறக்கி இருக்கீங்க. நீங்கள் வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவீங்களா? நம்ம வாரம் கொண்டு வந்துடுவோம். நம்ம பேருங்க? சரவணன். சரவணன். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? ஒட்டஞ்சத்திரம். ஒட்டஞ்சத்திரம். ஓகே ஓகேண்ணா. ஓகே. இதெல்லாம் பருவத்துக்கு வர்றதுக்கு இனம் சேர்க்கறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இதெல்லாம் இன்னும் ஒரு 7 மாதம் ஆயிடும். 7 மாதம் ஆயிரும். ஓகேங்க. வாரம் மாடுகள் கொண்டு வந்துடுவீங்க இல்லைங்களா? வாரம் கொண்டு வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிடுங்க. ஆர்டர் நம்பர் தான், நம்ம வண்டி நம்பர் தான். ஓனர் அங்கே இருக்காரா? வண்டியில் இருக்கா? ஏது இது உத்தரகாணியம். தமிழில் போட்டிருக்கலாம்ல. தமிழில் சின்னதாக போட்டிருக்கீங்க. உத்தரகாளியம் தப்பு பண்ணிட்டீங்க. ஓகேண்ணா. அது எங்கண்ணா? ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே. சொந்த ஊர் ஒட்டஞ்சத்திரம். ஆ, அங்கேருந்து வரும். ஓகே ஓகேண்ணா. சரிண்ணா, நன்றிண்ணா. பாருங்கள், 4 மாடுகள் 7 மாதம் ஆகுமாம்மா செனை சேர்த்துறதுக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடுகள், எருமை மாடுகள் நிறைய இந்த வாரம் வந்திருக்குது. பெருமக்கன்று இந்த அண்ணன் ஒரே ஒரு வளர்ப்பு கன்று பிடிச்சிருக்காங்க. எத்தனை மாடுகள்னு இந்த வாரம் கொண்டு வந்திருந்தீங்க? 2 கன்றுங்களா? இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? 6.5ங்களா? எத்தனை மாதத்துக்கு அது? 4-5 மாதம் இருக்கு. 4-5 மாதம் இருக்கும். ஓகேண்ணா. இது சிந்து மாடுங்களா? ஓகே. இது வளர்ந்துச்சுன்னா கறவையில் எவ்வளோண்ணா கொடுக்கும்? அது ஒரு 4 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் நேரத்துக்கே. ஓகே ஓகே. மொத்தமாக இது எத்தனை ஈத்து வரைக்கும்ண்ணா கறக்கலாம்? அது ஒரு 10 இன்ச் வரைக்கும். 10 ஈத்து வரைக்கும் கறக்கலாம். ஓகே. இது நம்ம கிளைமேட்டுக்கெலாம் நல்லா இருக்கும். ஓகே. நம்ம வியாபாரி எப்படிங்கண்ணா? நான் வாங்கி கொண்டு வந்து விற்பனை. வாங்கிக்கோ. அப்போ வியாபாரி தான். ஓகேங்கண்ணா. வாரம் வந்துடுவீங்களா? நம்ம ஊருங்க? தாராபுரம். ஓகே. பெரும்பாலும் குண்டடம் சந்தைக்கு தாராபுரத்துலேருந்து நிறைய வியாபாரிகள் வர்றீங்க. ஓகேங்க. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? பேர் மயில்சாமி. மயில்சாமி. ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? ஃபோன் நம்பர் இல்லைங்க. ஓகே. சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ஓகே. வளர்ப்பு கன்று 6500 இந்த ரேஞ்சு தான் சொல்கிறாங்க. வளர்ப்பு கன்றுலாம் வேணும்னாலும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. குண்டடம் சந்தை, சீனாபுரம் சந்தை, இந்த மாதிரி எல்லா சந்தைகள்லையுமே வளர்ப்பு கன்றுகள் அதிக அளவில் வந்து குவியுது. இந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள் தான் நிறையா வச்சுருக்காரு. இது எல்லாமே சிந்து மாடுகள், சிந்து கன்றுகள் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா சிந்து, இது எல்லாமே சிந்து மாடாங்கண்ணா? எல்லாமே சிந்து மாடு தான். நம்ம பேருங்கண்ணா? சுப்பிரமணி. எங்கேங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? தாயம்பாளையம். ஓகேங்கண்ணா. இங்கே பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த சந்தைக்கெல்லாம் இங்கே போயிட்டுருக்கீங்க? இந்த ஒரே சந்தை தான். ஓகே. இது சிந்து மாடில் ஒவ்வொன்றும் என்ன ரேட்டுங்க? இந்த ஹெச்எஃப் பாட்டு இருக்குதுங்க, அது 25 ரூபா வரும். 25ங்க. அது எத்தனை மாதத்துலிங்கண்ணா இன்னும் பருவத்துக்கு வரும்? அது பருவத்துக்கு ஓ, இப்போ இருந்தே கொண்டு போனால் சில சேர்த்திக்கலாம். ஓகேங்கண்ணா. இது சிந்துங்கண்ணா?
எதுங்க இது இந்த மாடு இந்த செவலை செவலை 30 ரூபா வருங்க. ஓகேங்கண்ணா. இதுங்கண்ணா இந்த 5 ரூபா. ஓகேங்கண்ணா. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இதுவும் கொண்டு வேணால் சில சேர்த்திக்கலாங்க. ஓகே. இது கொஞ்சம் லேட்டாக அது கொஞ்சம் ஓகே. ஒரே டைப் ரெண்டும் ஒரே டைப் தான். ஓகேங்கண்ணா. இது ஹெச்எஃப் பெஸ்ட்டுங்கிறீங்களா சிந்து பெஸ்ட்டுங்கிறீங்களா? இது எனக்கு அதிகமாக இதை பற்றி தெரியாது. வாங்குறவங்களோட விருப்பத்தை பொறுத்து இல்லைங்களா? சரி, ஓகேங்க. நம்ம பேர் என்னங்க சொல்லுங்க? சுப்பிரமணி. ஓகே. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லலாங்களா? ஃபோன் நம்பர் சொல்லலாங்களா? வேண்டாங்க. ஓகே. நீங்கள் குண்டடம் சந்தைக்கு மட்டும்தான் வருவீங்க. ஓகே. குண்டடம் சந்தைக்கு மட்டும்தான் தலைவர் வருவார். இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுகள் தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் பூவரசு மரத்துலேருந்து அப்படியே இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பு மாடுகள் தாங்க. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டமெல்லாம் இல்லை. இந்த வாரமே கூட்டம் கம்மி தான். இருந்தாலுமே அதிக அளவில் மாடுகள் வந்திருக்கு. போன வாரத்துக்கு இந்த வாரம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா போன வாரம் பொங்கலுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வாரம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க. பொங்கலுக்கு முன்னாடி நல்ல சேல்ஸ் இருந்திருக்கும். பொங்கலுக்கு அப்புறம் சேல்ஸ் அப்படியே டவுன் ஆகிருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்று மாடு விற்பனை பண்ணுறாங்க. ஹெச்எஃப் சிந்து இந்த அண்ணா கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம வியாபாரிங்களா? நம்ம இவருங்களா? அப்படியா? இந்த அண்ணாவோட தான் மாடு வியாபாரி அங்கே வர்றாராமா. எல்லாம் ஹெச்எஃப் மாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா இருக்குது. எல்லாமே வளர்ப்பு மாடுகள். இங்கே 2 ஹெச்எஃப் மாடுகள் மட்டுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் விற்பனை அண்ணா? ஓகே. ஆனால் விற்பனை தான். மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்களா? சரிங்கண்ணா. ஓகே. விற்காமல் இருக்குதுங்களா? பாருங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாடுகள் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுற ஆட்கள் தாங்க. ஹெச்எஃப் இந்த பக்கம் வேனுக்கு பின்னாடி நிறைய மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க. நீங்கள் வியாபாரிங்களா? சரிங்க. அப்புறம் கம்மியாக இருந்தால் 2 வாங்குவோம். 2 விற்பா 2 வாங்குவேன். நீங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்க? பக்கத்தில் தான் இருக்கு. எந்த ஊருங்கண்ணா சொன்னீங்க? பொன்னாபுரம். ஓகேங்கண்ணா. நம்ம வியாபாரி தான் இல்லைங்களா? நம்ம வியாபாரி தான். ஓகேங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்து எத்தனை மாடு கொடுத்தீங்க? 4 மாடு கொண்டு வந்தேன். 4 இந்த மாதிரி கிடேரி. சரிங்க. 4 கிடேரி வித்தேன். இப்போ தொலைவி பார்க்குற ஒன்றும் கிடைக்கல. ஏதாச்சும் நல்லதாக கிடைச்சா கொஞ்சம் கம்மி விலையாக கிடைச்சா வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் இந்த மாதிரி கொண்டு வரும். இல்லை அங்கேயே சேல்ஸ் பண்ணுது. ஓ சரி. அங்கேயே சேல்ஸ். ஓகேண்ணா. அங்கேயே சேல்ஸ். சரிங்க, நன்றிங்கண்ணா. ஹெச்எஃப் சிந்து எல்லா மாடுகளுமே இங்கே இருக்குது. கொம்பே எல்லாம் இருக்குது பாருங்க. ஹெச்எஃப் மாடுகள் சிந்து மாடுகளுக்கு நல்லா ஜெர்சி. இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய வளர்ப்பு மாடுகள் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஹெச்எஃப் மாடு இவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்க அதிக அளவில் வச்சிருக்காங்க பாருங்க மாடுகள். நம்மளுங்களா? நான் வியாபாரி. யாரு உள்ள இருக்காரா? பிடிச்சிட்டு இருக்காங்க. வியாபாரி உள்ள இருக்காராமா. வளர்ப்பு மாடுகளும் இருக்கு, இறைச்சிக்கான மாடுகளும் இங்க நிறைய இருக்குதுங்க. இந்த மாடு பாருங்க, நல்ல சரியான மடி. நாட்டு மாடு காங்கிரீட் ஒன்று கட்டி இருக்கு. கிர் மாடுன்னு நினைக்கிறேன். காங்கிரீட். நம்ம காணொலி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நம்ம நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம். நன்றி, வணக்கம் மக்களே.